நமஸ்காரம். நமக்கு கடவுள் கண்களை கொடுத்திருக்கிறார். இளம் வயதில் நன்றாக தெரியும். வயதாக வயதாக சற்று பார்வை மங்கலாம். கண் புரை நோய் வரலாம். இப்படியெல்லாம் வரும்போது என்ன செய்கிறோம்? சிறு வயதிலேயே கிட்ட பார்வை வருமானால் கண்ணாடி போட்டுக் கொள்கிறோம். அப்போது யாரும் அறுவை சிகிச்சை செய்ய மாட்டார்கள். கண்ணாடி போட்டுக் கொள்கிறோம், பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறோம். இல்லை என்றாலும் அநேகமாக 40 வயசுக்கு கண்ணாடி போட்டு விடுகிறார்கள். 80 ஆனாலும் போடாதவர்கள் இருக்கிறார்கள். அது அவர்கள் செய்த பாக்கியம். அது ஒரு பெரிய நோயாக கருதப்படுவதில்லை. 40 வயசுக்கு கண்ணாடி போட்டீரா, 20க்கே போட்டு விட்டீர்களான்னெல்லாம் யாரும் அப்படி பேசுவதில்லை. இதே 20 வயசுக்கு சர்க்கரை நோய் வருமானால் கண்டிப்பா கேட்பார்கள். 20ஆ, சுகரா என்பார்கள். ஆனால் ஏனோ தெரியவில்லை, மிக முக்கியமான கண்ணு, அதில் சீக்கிரம் கோளாறு வந்தால் யாரும் கேட்பதில்லை. இது சிறு வயது. அப்படியே இது வளர்ந்து கொண்டு போகிறது. பார்வை மங்கல். ஒரு படலம் படிக்கிறது. அப்போதுதான் கேட்டராக்ட் ஆபரேஷன் பண்ணி கொடுக்கிறோம். அந்த ஆபரேஷன் பண்ண பிற்பாடு கண்ணாடியை கழட்டினவர்கள் கூட உண்டு. அதான் உள்ளேயே லென்ஸ் பொருத்தி விடுகிறார்களே. அதனால் கண்ணாடி இல்லாமலும் பார்க்கலாம். நம் கண்கள் சரியாக தெரியவில்லை என்றால் கண்ணாடியின் உதவியை நாடுகிறோம். வயசானால் கண்ணையும் ரிப்பேர் பண்ணுகிறோம். இல்லை என்றால் பொதுவாக கண்ணாடி. கண்ணாடியில் அழுக்கு படிந்திருந்தாலோ, கண்ணாடியில் கீறல் விழுந்திருந்தாலோ, கண்ணாடி உடைந்து விட்டாலோ அதுவும் வேலை செய்யாது. கண்ணுக்கு விஷயத்தை காட்டாது, சரியாக தெரியாது. அப்ப அந்த கண்ணாடியை ரிப்பேர் பண்ண வேண்டும். அதனுடைய பவர் சரியாக இருக்கிறதா? நம்ம கண்ணு பவர் மாறிக்கொண்டிருக்கும். கண்ணாடி பவரில் குற்றம் இல்லை. நம் கண் பவர் மாறினால் அதையும் மாற்றியாக வேண்டும். ஆனால் அதில் அழுக்குப்படியெல்லாம் கீறல் விழலாமே. அப்ப அதை ரிப்பேர் பண்ண வேண்டும். நம் கண்ணுக்கு உதவுவதற்காக நம்மால் பார்க்க முடியவில்லையே என்று கண்ணாடி போட்டால் அந்த கண்ணாடியிலும் கோளாறு இருக்கலாம். சரிப்படுத்தினால்தான் சரியான பார்வை கிட்டும். கண்ணு கண்ணு என்று எதை சொல்வார்கள்? அறிவு, ஞானத்தை தான் சொல்லுவார்கள். அறிவு கண்ணுன்னு சொல்லுவதில்லையா? அவ்வளவு ஏன் உள்கண் வெளிக்கண்ணு சொல்லுகிறோம். உட்கண் என்றால் ஞானக்கண், அறிவு கண். வெளிக்கண் என்றால் இதோ நாம் கண்ணால் பார்க்கிறோமே அந்த கண். ஆனால் கண் என்றாலே அறிவோடு ரொம்ப தொடர்பு கொண்டது. நமக்குன்னு கடவுள் அறிவு கொடுத்திருக்கிறார். அந்த அறிவு சரிவர இயங்கவில்லை. அதால் சட்டென்று கிரகிக்க முடியவில்லை. அப்படி என்றால் என்ன உதவியை நாடுவோம்? கண்ணாடி போட்டுக் கொள்ளலாம். அதாவது புத்தகங்களை வாசித்து தெரிந்து கொள்வோம். அவ்விடத்தில் கண்ணாடி ஒரு சிலர் போட்டுக் கொள்வார்கள். ஆனா இங்கு புத்தகம் எல்லாருமே படித்துத்தான் ஆக வேண்டும். புத்தகத்தை படிக்கிறோம், அறிவை பெருக்கிக் கொள்கிறோம். குருவனிடத்தில் உபதேசம் கேட்கிறோம், அறிவு பெருக்கிக் கொள்கிறோம். இது நம்மிடத்தில் இருக்கிற குறையை அவர்கள் மூலம் நிவர்த்தி பண்ணி கொள்ளலாம். ஆனால் அங்கே குறை இருந்தால் கண்ணாடியில் அழுக்கு, கண்ணாடியில் கீறல். அதே போல் நான் படித்த புத்தகம் கோளாறாக இருந்தால் அதில் உண்மையை சொல்லித்து யாருக்கு தெரியும்?
அது பண்டைய புத்தகமா இருந்தால் சரி, இன்று யாரோ எழுதினதாக இருந்து அவர் தன் மனம் போனபடிக்கு எழுதியிருந்து அதை எடுத்து நான் வாசித்து அது மூல புத்தகத்துக்கு தொடர்பே இல்லாமல் இருந்தால் என் பாடு என்னாகும்? அதனால் கண்ணாடியை மாற்ற வேண்டும், புத்தகத்தையும் மாற்ற வேண்டி வரும். அது சரியான கண்ணாடி தானா, என் பவருக்கு ஏற்றது தானா, இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? அதை போலத்தான் புத்தகம் படித்தேன் ஏதேதோ புத்தகங்களை படித்து விட்டு குழம்பி போய் விடுவோம். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு எழுதப்பட்ட நூலாக இருக்க வேண்டும். சத் சம்பிரதாயத்தில் வாழையடி வாழையாக வந்து எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் கண்ணாடியில் கோளாறு போலே புத்தகத்திலும் கோளாறு இருக்கும். மொழிபெயர்ப்பு புத்தகத்தை வாசித்து விடுவோம். அவர் அதை சரிவர மொழிபெயர்த்தாரா யாருக்கு தெரியும்? எனக்கு மூலத்தில் இருக்கும் தமிழையோ சம்ஸ்கிருதத்திலேயோ படிக்க தெரியவில்லை என்றால் மொழிபெயர்ப்பு தான். அவர் சரியாக எழுதியிருக்க வேண்டும், இல்லை என்றால் புத்தகத்தை மாற்ற வேண்டும். அதுபோல் சில சமயங்களில் குருக்கள் அவர்களும் தங்கள் மனம் போடும்படி சொல்லிவிட்டால் பண்டைய வழியில் வராமல் இன்றே ஏற்பட்டிருந்தால் அதிலும் ஒரு சிலர் ஒழுங்கானவர்களாகவே சொல்லலாம். அப்படி சொல்லுகிறார்கள் என்றாலே முன்னோர் மொழிந்த முறையை கேட்டு இருக்கிறார்கள்னு பொருள். அப்படி இல்லாவிட்டால் இந்த 2 கண்ணாடிகள் கூட நமக்கு சரிவர உதவாது. அதையும் சரிப்படுத்தித்தான் ஆக வேண்டும். அதனால் கண்கள் எப்படி முக்கியமானவையோ அறிவு கண்ணும் முக்கியம். கண்ணாடியில் எப்படி ஜாகிரதையாக இருக்க வேண்டுமோ நாம் படிக்க வேண்டிய புத்தகத்திலையும் ஜாகிரதையாகத்தான் இருக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.